இப்போ எல்லா இதுலேயும் அதிகமாக பேசக்கூடிய ராசி என்னென்னா மீனராசி தான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சனி பயிற்சியில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சனீஸ்வரர் வந்து ஜென்ம சனியாக உட்காரக்கூடிய ராசினா மீனராசி தான். ஸோ மீனராசியில் உட்காரனால இப்போ உங்களோட ஆஃபீஸ் இருக்குது, ஒரு ஆடிட் வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் எடுங்க அப்படின்னு காட்டினா எப்படி பயப்படுவீங்களோ, உங்களோட ஜென்ம இதில் உங்களோட ராசியில் தான் வந்து உட்காராரு. ஸோ அதனால் மீனராசி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான வந்து ஒரு ஆன்சைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜாக இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஒரு வண்டி வாகனம் ஓட்டும் போதாக இருக்கட்டும், ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணும்போது ஒரு கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குது. ஸோ மீனம் பார்த்தோம் அப்படின்னா குருவோட வீடு. ஸோ குருவோட வீடுங்கிறதுனால சனீஸ்வரர் வந்து குரு வந்து மதிப்பாக ரெண்டும் ஈக்குவல் பலமுள்ள கூடிய ராசின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு பேலன்சிங்காக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் செயல்படக்கூடிய காரியத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடை தாமதம் வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய இது வந்துட்டு ஒரு என்னதான் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாலுமே அதை சரியாக போகாமல் இருக்கலாம். பட் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஜென்ம சனியாக சனீஸ்வரர் வருதுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பார். அதனால் ஒரு கர்மாவை, ஒரு விதியை வந்து எதிர்க்காமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த சூழ்நிலைகளை போராடி அதிலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அடுத்த லெவல் நீங்கள் போகலாம். அதனால் யாரும் பயப்படாமல், நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மீனராசியில் இருக்கவங்க ரொம்ப பயப்பட வேணாம். ஸோ குடும்பத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி ஒரு கவனமாக இருந்துட்டு செயல்பட்டாவே போதுமானது. ரொம்ப பயப்பட்டு நம்மளுக்கு எல்லாமே கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்காமல் கொஞ்சம் பாசிட்டிவாக செயல்படுங்க. கண்டிப்பாக இந்த ஜென்மராசி ஒரு பேலன்சிங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது.